الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், இந்த குழுமி இருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மாஷா அல்லாஹ், நம்ம தினந்தோறும் ஹதீஸே குதுஸி என்கிற 40 ஹதீஸுகளுடைய தொகுப்புகளை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வர்றோம். ஹதீஸுடைய இல்மை, ஹதீஸினுடைய வார்த்தைகளை படிப்பது என்பது மனிதனுடைய தனிமனித மாற்றத்திற்கும், அவனுடைய இல்மினுடைய அபிவிருத்திற்கும், அவனுடைய எல்லா விதமான பரக்கத்திற்கும் ஒரு காரணமாக இருக்கு. ஹதீஸுகளை படிப்பத வீடுகள்ல நம்ம தினந்தோறும் ஒரு அமலாக நம்ம வீட்டுல உருவாக்கணும். டெய்லி வீடுகள்ல ஒரு ஹதீஸையாவது குடும்பத்தோட உட்கார்ந்து படிச்சுட்டு அதப்படி ஒரு சின்ன விளக்கத்தையும் நம்முடைய குடும்ப மக்களுக்கு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு நம்முடைய வேலைகளை காலையிலேயோ அல்லது இரவு நேரங்கள்லயோ ஏதோ ஒரு நேரத்துல ஒரு ஹதீஸினுடைய அந்த வாசிப்பு நம்முடைய வீடுகள்ல இருக்கும்போது நபியினுடைய துவா, நபியினுடைய அருள் புரிந்த வாழ்க்கையை நம்ம பின்பற்றுறதற்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும். அதன் அடிப்படையில் அந்த ஹதீஸுகளை நம்ம தொடர்படியா படிக்கிறோம். இதனுடைய அவுட்கம், இதனுடைய தொடர்படியாக நீங்க வீடுகள்ல ஹதீஸுகளை வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்க ஏற்படுத்தினா இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரும் நல்ல வாழ்க்கை முறை, அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கிறது பெரிய பாக்கியமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாங்க படிக்கக்கூடிய ஹதீஸ் 16வது ஹதீஸ். அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா யர்விய அன் ரப்பிஹி அஸ்ஸ வஜல் قال إن الله كتب الحسنات والسيئات சும்மா பையின ذلك என்று இந்த ஹதீஸ் தொடங்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமும் மகத்துவமும் மிக்க தங்கள் இறைவனிடம் இருந்து அறிவிப்பதாவது. இது ஹதீஸே குதுஸி. ஹதீஸே குதுஸி அப்படின்னா அல்லாஹ் சொல்றதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க. குர்ஆன் வேற, ஹதீஸ் வேற, ஹதீஸ் குதுஸி வேற. இது மூணு வேற வேறையாக இருக்கும். குர்ஆன் என்பது அல்லாஹுடைய வார்த்தை, அது நேரடியாக வஹியாக இறங்கும். ஹதீஸ் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் நாவிலிருந்து முடிவாங்க, அது அல்லாஹுடைய இல்ஹாம் கொடுத்து மொழிவாங்க, அதுவும் அல்லாஹுடைய வார்த்தை தான். மூன்றாவது ஹதீஸே குதுஸிங்கிறது அல்லாஹ் சொல்லியதாக சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லியதாக சொல்லுவதுதான் ஹதீஸே குதுஸி. அப்ப கண்ணியமும் மகத்துவமும் மிக்க அல்லாஹ் தங்கள் இறைவனிடம் இருந்து அறிவிப்பதாவது என்பதாக சொல்லி சொல்றாங்க. நிச்சயமாக அல்லாஹ் நன்மைகளையும் தீமைகளையும் பதிவு செய்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய நன்மை தீமை பதிவு செய்யப்படுது. நம்ம என்ன செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு தெரியாம நம்மளால செய்ய முடியாது. மறைந்து செஞ்சாலும் சரி, ஒளிந்து செஞ்சாலும் சரி, நம்மளை யாருமே பார்க்கலன்னு சொன்னாலும் சரி, இல்ல பகிரங்கமாக செஞ்சாலும் சரி, எப்படி ஒரு மனிதன் நன்மையை செய்தாலும் சரி, தீமையை செய்தாலும் சரி, அவன் அதை பதிவு செய்யாமல் இல்லை. எல்லாமே பதிவு செய்யப்படுது. நம்ம எல்லாத்தையும் பதிவு செய்யப்படுது. எப்படி ஒரு கேமரா, அந்த கேமரால உள்ள நுழைஞ்சோடனே நம்ம என்ன பண்றோம், உட்காடுறோம், தொழுகிறோம், எல்லாம் அந்த கேமரா பதிவு செய்யும். எப்படி ஒரு கேமரா பதிவு செய்தோ அதே போல நம்ம செய்யக்கூடிய எல்லா நன்மை தீமைகளை அல்லாஹ் பதிவு செய்யறான். பிறகு அதனை பின்வருமாறு விளக்குறான், அல்லாஹ் விளக்குறான். ஒருவர் ஒரு நன்மையை செய்ய நாடி அதை செய்யாவிட்டால் அல்லாஹ் அதனை தன்னிடம் ஒரு முழுமையான நன்மையாக பதிவு செய்கிறான். ஒரு மனிதன், நான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு 10 ரூபாய் தானம் பண்ணணும், யாராவது ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், ஒரு தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு காலையில நியத் பண்றாரு.
நியத்து பண்ணி அந்த நியத்தின் அடிப்படையில செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது மறந்து போயிடுறாரு. அன்னைக்கு இரவு முழுக்க முடிஞ்சிருச்சு. இரவு முடிந்து தூங்க போற நேரத்துல ஞாபகம் வருது, ஆஹா நாம இன்னைக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி தரலாம் நினைச்சோமே, ஒரு தண்ணி டப்பா வாங்கி தரலாம் நினைச்சோமே, ஒரு பாட்டில் வாங்கி தரலாம் நினைச்சோமே, செய்யலையே அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்கிறான் அப்படின்னா நிச்சயமாக அவனுடைய அந்த அதிகாலை நியத்தினுடைய நல்ல நியத்திற்கு ஈடாக அல்லாஹ் நன்மைகளை எழுதுறான். அல்லாஹ் சொல்றான், அவனே சொல்றான், அல்லாஹ் அதனை தன்னிடம் ஒரு முழுமையான நன்மையாக பதிவு செய்யறான். நன்மை செஞ்சுட்டான் அப்படின்னு பதிவு செஞ்சிருவான். ஆனால் அவர் அதை நாடி செய்துவிட்டால் அல்லாஹ் அதனை தன்னிடம் 10 நன்மைகளிலிருந்து 700 மடங்கு வரையாக அல்லது அதனை விட பன்மடங்காக பதிவு செய்கிறான். ஒரு மனிதன் காலையில் நியத் பண்ணினா, நான் இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு உணவு வாங்கி தரணும், ஒரு ஏழைக்கு உணவு வாங்கி தரணும் நியத் பண்றாரு. மதியம் ஒவ்வொரு நேரத்துல தொழுகும் போது அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஆஹா அப்ப இன்னைக்கு உணவு வாங்கி தரணும்னு வேற தொழுது முடிச்சு நேரம் வெளியே போய் ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு சாப்பாடை வாங்குறாரு, ஒரு 100 ரூபா கொடுத்து சாப்பாடை வாங்கி அங்க இருக்கக்கூடிய ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு ஏழைக்கு கொடுக்கிறார். இப்ப எதை நியத்து பண்ணாரோ அதை வாழ்க்கையில அமல் செஞ்சுட்டார். இந்த அமல் செய்த உடனே அல்லாஹ் என்ன சொல்றான், நான் அதையும் பார்க்கிறேன், நான் அதையும் பதிவு செய்வேன். எப்படி பதிவு செய்வேன்னா, அத ஒரு உணவை தான் வாங்கி கொடுத்தாரு அவரு, ஆனா அதற்கு பகரமாக 10லிருந்து 700 மடங்கு அல்லது அதை விட அதிகமான அமல்களை செய்ததாக நன்மைகளை நான் அவருக்கு எழுதிடுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் மனிதனை எவ்வளவு நேசிக்கிறான்னு பாருங்க. அல்லது அதை விட பன்மடங்கு அதிகமான விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். மேலும் ஒருவர் ஒரு தீய செயலை செய்ய நாடி அதை செய்யாவிட்டால், ஒரு காலைல எழுந்திருச்ச உடனே சரி இன்னைக்கு நம்ம ஒரு படம் பார்த்துடலாம், இல்ல நாம ஒரு தப்பு செஞ்சிடலாம், ஏதோ ஒரு தப்ப நினைக்கிறார், தப்பு செஞ்சிடலாம் நினைக்கிறார். அதே மாதிரி தப்ப செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஆனா செய்ய முடியல, மறந்துட்டார், செய்யல. தீய செயலை நாடி அதை செய்யாவிட்டால் அல்லாஹ் அதனை தன்னிடம் ஒரு முழுமையான தீமையாக என்ன செய்ய மாட்டான், பதிவு செய்ய மாட்டான். என்ன செய்ய மாட்டாங்க, பதிவு செய்ய மாட்டான். அதே போல ஒருவேளை அதை நாடி அவர் செய்து விட்டால், அதே நினைச்ச மாதிரியே ஒரு தப்பை செஞ்சுட்டார், காலைல எழுந்திருக்கிறாரு, யோசிக்கிறாரு ஒரு தப்பு செய்யணும்னு, தப்ப செஞ்சுட்டா அல்லாஹ் அதனை ஒரே ஒரு தீய செயலாக பதிவு செய்கிறார். அது 10ஆகவோ 100ஆகவோ அது எழுதப்படாது. ஒரு தப்பு செஞ்சா ஒரு தப்பு தான். ஆனா ஒரு முஸ்லிம் ஒரு நன்மை செய்தால் அதை 10லிருந்து 700 மடங்கு நன்மையாக அல்லாஹ் என்ன செய்யறான், அதை அதிகப்படுத்தி காட்டுறான். அப்படிங்கிறது மிக முக்கியமான ஹதீஸ். இங்க அந்த ஹதீஸினுடைய பொருள் என்ன, சுருக்கம் என்னன்னா, மிக முக்கியமாக ஒரு மனிதன் எண்ணத்தை சரி செய்யணும். எண்ணங்கள் தான் எல்லாமே. ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் தான் செயலை விட ஆற்றல் படைத்தது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அவர் வாழ்க்கையே மாறும். அதனால எண்ணங்களை எப்பயுமே நம்ம சீர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தீய எண்ணங்கள் நமக்கு வரும்போதெல்லாம் ஆஹா இதை செய்யக்கூடாது, நம்ம நன்மையைத்தான் செய்யணும் அப்படின்னு நன்மையை கொண்டு வந்துட்டா தீமை மிகைக்காது. எல்லா மனிதர்களும் தப்பான எண்ணங்கள் நமக்கு வரத்தான் செய்யும். நமக்குள்ள சைத்தான் இருக்கிறான். நம்முடைய உள்ளத்துக்குள்ள பல கருத்துக்களை, பல சிந்தனைகளை, பல அசிங்கங்களை அவன் போடத்தான் செய்வான். உதாரணத்துக்கு இந்த ஒரு போன் இருக்குது, இந்த போனை பார்த்தோன்னா இந்த போன் நல்லா இருக்குது, இது நம்மள்கிட்ட இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சைத்தான் என்ன செய்வான், எண்ணுவான். அப்ப நாம என்ன சொல்லணும், அந்த சைத்தான்கிட்ட, அந்த நப்சுட்ட, இல்ல நீ தப்பு செய்யற அப்படி நினைக்க கூடாது. அது அடுத்தவங்க பொருளை நாம எடுக்கணும், நம்ம கிட்ட இருக்கணும்னு நினைக்க கூடாது. அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்தாலும் அதுதான் சிறந்தது அப்படின்னு ஒரு நன்மையை கொண்டு வந்துட்டா தீமையினுடைய வீரியம் வராது, தீமை அப்படி மங்கி போயிடும். இந்த தீமையை நினைக்கும் போது நன்மையை கொண்டு தடுக்கல, இல்ல அது தீமைன்னு நமக்குள்ள திங்க் பண்ணலன்னா தீமை நிகழ்ச்சி நம்மள தீமை செய்யக்கூடியவங்களாக மாத்திடும். அதான் இதனுடைய ஹதீஸினுடைய மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி நன்மைய செய்யணும்னு திங்க் பண்ணா இன்ஷா அல்லாஹ் அதை நான் செய்வேன் அப்படிங்கிற உணர்வுகளை கொண்டு வரணும். ரெண்டாவது, எப்ப அது முடியுமோ உடனே செஞ்சிடணும். நாளைக்கு செஞ்சிடலாம், நாளை கழிச்சு பண்ணலாம், சாயந்தரம் பண்ணலாம், 8 மணிக்கு பண்ணலாம் அப்படின்னா செய்ய முடியாது. சைட்ல எடுத்துருவான், நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காது. எப்பயுமே நன்மை செய்யணும்னு ஃபீல் பண்ணிட்டா உடனே கிடுகிடுன்னு செஞ்சிடணும். செஞ்சிட்டோம்னா நன்மை 700 மடங்கு கிடைச்சிடும். அதுதான் இந்த ஹதீஸினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்து அப்படிங்கிறத இமாம்கள் நமக்கு விளங்கப்படுத்துறாங்க. சரி, இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன பாடம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, அல்லாஹ் உடைய ரஹ்மத் மிகப்பெரியது.
சிறிய நன்மை எண்ணம் கூட வீணாகாது. ஏதாவது ஒரு சின்ன நல்லது நினைச்சாலும் அதற்கான கூலி கொடுக்கப்படும். சின்னோன்னு நல்லது நினைக்கிறோம், இந்த இவருக்கு உதவி செஞ்சா எப்படி இருக்கும், இந்த ஏழைக்கு உதவி செஞ்சா எப்படி இருக்கும், நம்முடைய உறவுகள் ஒருத்தவங்க இருக்கலாம் கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டேன், இந்த தடவை நான் ஜக்காத் அவர் கொடுக்கலான்னு இருக்கிறேன். இப்படி நல்ல எண்ணங்களை உங்களுக்கு தோன்றக்கூடிய நிலைகளை நீங்க உருவாக்கி கொள்ளணும். நல்ல எண்ணங்கள் ஏற்பட ஏற்பட நன்மைகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நல்ல எண்ணங்கள் ஏற்பட ஏற்பட அல்லாஹ் அந்த வாய்ப்புகளை அந்த நசீபுகளை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். மிக முக்கியமானது நல்ல எண்ணங்கள், மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய ரஹமத் ரொம்ப பெருசு. எண்ணங்களே பெரிய மாற்றங்களை மனிதனுக்கு கொடுத்துரும். அதனால நல்ல எண்ணங்களை உள்ள மக்களாக நம்ம மாறணும். இரண்டாவது, தீமையான ஒரு எண்ணம் வந்தா அதை உடனே தவிர்த்து கொள்ளணும், அதற்கு நிகரான நன்மையை செஞ்சிடணும். அதனாலதான் தீமையான எண்ணங்கள் வரும்போது மஆதல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலியுல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலியுல் அலீம். தவறான சிந்தனை ஒரு மனிதனுக்கு வந்துட்டா உடனே இந்த வார்த்தையை சொல்லணும். ஷைத்தான் எப்படி தப்பு செஞ்சான் தெரியுமா? கிதாபுகள்ல இமாம்கள் எழுதுறாங்க, ஷைத்தான் முதல்ல அவன் என்ன செஞ்சானா, அல்லாஹ்வை வணங்கினான், தொழுதான், இபாதத் செஞ்சான், எல்லாம் செஞ்சான். அவன் பெரிய ஆக்கில், பெரிய அறிவாளி, பெரிய ஆளி, பெரிய படித்தவன், பெரிய ஆபில், நிறைய வணக்கசாலி, எல்லாமே இருந்துச்சு. அவன் நெத்திப்படாத இடம் பூமியில கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலயும் அவன் நெத்தியை வச்சிருக்கிறான். அல்லாஹ்வை அவ்வளவு விரும்புவான், அல்லாஹ்வை அவ்வளவு நேசிப்பான், அல்லாஹ்வை அவ்வளவு தொழுவான். தொழுது 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 அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு போய் என்ன ஆச்சுன்னா, அவன் என்ன அவனுடைய பேச்சை கேட்டு கேட்டு மலக்குமார்கள்லாம் அதிகமானோன்னு அவனுக்கு ஒரு சின்ன தவறான எண்ணம் வந்துச்சு. குட்டியோண்டு எண்ணம் அவன் நப்சுக்குள்ள இருந்து வந்துச்சு. சைத்தான வழிகெடுத்தது சைத்தான் இல்ல, சைத்தான வழிகெடுத்தது யாரு? சைத்தான வழிகெடுத்தது அவன் நப்சு. சைத்தானை விட 70 மடங்கு ஆற்றல் படைத்தது மனிதனுடைய நப்சு. நப்சு தான் எல்லாமே, நம்முடைய நப்சு தான் எல்லாமே. அந்த நப்சை பக்குவப்படுத்தக்கூடிய நிலையை அடையதுதான் இந்த ரமலானுடைய மாதங்களுடைய மிக முக்கியமான தன்மை. ரமலானுடைய மிக முக்கியமான தன்மை என்ன, பண்பு என்னன்னா, நப்சை நாம பக்குவப்படுத்தணும். இதை கட்டுப்படுத்தலாம் முடியாது, யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. எவ்வளவு முஃப்தி, எவ்வளவு பெரிய சூஃபி, எவ்வளவு பெரிய ஹாக்கிமா இருந்தாலும் இதை கட்டுப்படுத்த முடியாது. இதை என்ன செய்ய முடியும்னா பயிற்சி கொடுக்க முடியும், பக்குவப்படுத்த முடியும். அமல்கள் என்ற பெரும் சுமையை அதை மேல வைக்க 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 அது அப்படியே அடிபடியும். தராவியாக்கம் தொழுகும் போது கஷ்டமா தான் இருக்கும். தக்பீர் கட்டும் போது 1 மணி நேரம் வச்சா 1 மணி நேரம் நிக்கணுமே அப்படின்னு தோணும். அப்படி தோணும், எல்லா மனசுலயும் தோணும். 1 மணி நேரம் எப்படி போகுதுன்னு தெரியலப்பா. நேற்று நான் கேட்டேன், ராணிப்பேட்டையில 3 ஜூஸ் ஊதுறாங்களா, ஒரே நேரத்துல 3 ஜூஸ். 8:30 ஆரம்பிச்சு 10:45 தொழுக முடிக்கிறாங்களா. கூட்டம் பெரிய கூட்டம் வருதான். நான் நினைச்சேன், நிக்க முடியுமா 3 மணி நேரம் போய் மேல அப்படின்னு நம்ம நினைப்போம், மனசு நினைக்கும். ஆனா நன்மைகள்ல போய் நின்னுட்டோம்னா அந்த நன்மைகள் முடிய 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 உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், ஒரு பெரிய கூவத்து ஏற்படும், ஒரு பெரிய பிரிஸ்க் ஏற்படும். எப்ப? நன்மையினுடைய இறுதியில. ஆனா ஆரம்பத்துல படும், வாய் கிளியும். போட்டா என்ன செய்யும்? வாய் 3 கிலோமீட்டருக்கு இப்படி போகும், போயிட்டு போயிட்டு வரும். இது வாய் எல்லாத்துக்கும் தான். அப்படி என்ன நிக்க முடியாது, தடுமாறும், எல்லாம் நடக்கும். எல்லாம் நடக்க நடக்க நம்ம என்ன செய்யணும்? போராடி 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 தொழுகையில இந்த ஆயத்து ஓதுனாங்க, இந்த ஆயத்து ஓதுனாங்க, இந்த தொழுகை முடிஞ்சது துவா செய்யணும். இப்படியே நம்முடைய உள்ளத்தை அப்படியே மெதுவா சரி பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தோடனே நப்சு தானாக அடங்கி போயிடும். அதை பூரா இவங்க திருத்த முடியாதுடா, அது சொல்லும் நம்மள. இவங்க திருத்த முடியாது, தொழுகை கரெக்டா வந்துருவான், இவங்க ஒண்ணும் செய்ய முடியாது, முடிவுக்கு வந்துடும். கடைசியில் நம்ம சொல்றத அது கேட்க ஆரம்பிக்கும். இப்ராஹிம் அதும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நீங்கள் உங்கள் நப்சின் மீது கடிவாளம் இடவில்லை என்று சொன்னால், உங்கள் நப்சுக்கு நீங்கள் கடிவாளம், கடிவாளம்னா தெரியுதுல்ல, அந்த மூக்குனாங்கயிறு மாட்டுக்கு போடுறோம்ல, அது மாதிரி போடலன்னு சொன்னா அந்த நப்சு உங்களை நரகத்தினுடைய வாசல்ல போய் நிப்பாட்டிடும். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, என்ன படிச்சு எவ்வளவு அதிகாரம் எவ்வளவு செல்வம் என்ன இருந்தாலும் கூட்டு போய் நரகத்துல வாசல்ல நிப்பாட்டிடும். இப்ப சைத்தான நப்சு எப்படி வழிகெடுத்துச்சுன்னா, சைத்தான் நினைச்சுட்டான் ஒருவேளை நாமளும் அல்லாஹ் ஒண்ணு சேர்ந்துட்டோமோன்ட்டான் மனசுக்குள்ள. அவனுக்கு அவன் பேசுறத எல்லாம் கேட்டு கேட்டு புகழ புகழ அவன் நினைச்சுட்டான், ஏன் உயிரும் அல்லாஹ் உயிரும் இணைஞ்சிருச்சோ, நான் இறைவனோடு இணைஞ்சிட்டனும், அவனுக்கு நிகராயிட்டனும்னு ஃபீல் பண்ணிட்டான். இந்த ஃபீல் பண்ண உடனே என்ன செஞ்சிருக்கணும் அவன்? இல்ல இல்ல அப்படி முடியாது, அல்லாஹு ஸமத், அவன் தனித்தவன். அடுத்த ஹதீஸ் தான் சொல்லும், அவன் தனித்தவன், எந்த தேவையும் எனக்கு இல்ல, அவனுக்கு புகழும் தேவையில்லை, இகழும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அப்படிப்பட்டவனை எப்படி நான் இணைய முடியும்? இணைய முடியாது, தப்பு அப்படின்னு அவன் நல்ல எண்ணத்தை கொண்டு வந்திருந்தா நிச்சயமாக அவனுடைய இந்த நப்சானே தடுக்கப்பட்டிருக்கும். அவன் அதை கொண்டு வரல.
கொண்டு வராம அதை அப்படியே விட்டுட்டான். விட்டதனுடைய விளைவு அல்லாஹ் சோதிக்க நினைச்சான், அவனை சோதிச்சான். அதை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல, அல்லாஹ் தடுத்துட்டான். இப்ப நம்ம எல்லாத்துக்கும் தீமையான எண்ணங்கள் வரும், அது ஆணுக்கும் வரும், பெண்ணுக்கும் வரும், எல்லாத்துக்கும் வரும். வரும்போதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இல்ல இல்ல அப்படி கிடையாது, அல்லாஹ் தடுத்துட்டான், அல்லாஹ் அப்படி செய்ய சொல்லல, நபி தடுத்திருக்கிறாங்க, குர்ஆன் தடுத்திருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்து ஒரு சிந்தனையை கொண்டு அந்த சிந்தனை மேல வச்சுட்டீங்க. பேசலாம் வேணாம், ஒரு சிந்தனை தான் எல்லாமே, எண்ணங்கள் தான். எண்ணங்கள் மட்டும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா சைத்தான் நம்மள வழிகெடுக்கவே முடியாது. போராடத்தான் செய்யணும், வேற வழியே கிடையாது, போராடித்தான் ஆகணும். பெரிய யுத்தத்துக்கு பிறகு சஹாபாக்கள் வந்தாங்க, புது யுத்தம் நினைக்கிறேன், கந்தக் யுத்தம். கேட்டாங்க, நபி கேட்டாங்க, நீங்க ஒரு பெரிய யுத்தத்துல சின்ன யுத்தத்துல இருந்து வந்துட்டீங்க, எல்லாரும் பெரிய யுத்தத்துக்கு தயாராகுங்கன்னாங்க. சஹாபாக்கள் எல்லாம் பயந்து போயிட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இப்பதான் இவ்வளவு பெரிய யுத்தத்துல இருந்து வர்றோம், அதுக்கு பிறகு இன்னும் பெரிய யுத்தமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த யுத்தம் வேற ஒன்றும் இல்ல, உங்க நப்சோடு நீங்க போராடுவதுதான், உங்களோடு நீங்கள் போராடுவதுதான் உலகத்தில் ஆகப்பெரிய யுத்தம். அதுல ஒரு மனிதன் ஜெயிச்சுட்டான், தன்னோட போராடி ஒரு மனிதன் வெற்றி பெற்றுட்டானா அவன் உலகத்துல வெற்றி பெற்றான். யார் வெற்றி பெறலையோ அது அஃப்லஹ மன் ஸக்கா வ கத் காப மன் தஸ்ஸாஹா. யார் தன்னோடு போராடி வெற்றி பெற்றானோ வெற்றி பெற்றுட்டான், யார் தன்னை பரிசுத்தப்படுத்திக்கிறானோ வெற்றி பெற்றுட்டான். வ கத் காப மன் தஸ்ஸாஹா. யார் தன்னை பரிசுத்தப்படுத்தலையோ நாசம் என்ற மண் அவன் மீது விழுந்துடும், நரகம் என்ற வாழ்க்கை அவனுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால எல்லா நிலையிலையுமே நம்ம என்ன செய்யணும்? தீமையான எண்ணங்கள் வரும்போது நன்மையான எண்ணங்களை கொண்டு சரி செய்துக்கணும், அவ்வளவுதான். சரி, நன்மை செய்வதில் ஊக்கம் பெறணும், நன்மை செய்ய நினைச்சாலே செஞ்சிடணும், போய் அதுக்கு முயற்சி செய்யணும். நாலாவது மிக முக்கியமான இந்த ஹதீஸினுடைய கருத்து என்னன்னா, எல்லா நிலையிலையுமே மனிதன் தன் மனதை கண்காணிக்கும். எல்லாத்தையும் நாங்க பாக்குறோம், அப்படியே குனிஞ்சு உங்க இடது பக்கத்து உங்களுடைய கீழே குனிஞ்ச கல்வை பார்க்கணும். மனிதனுடைய நப்சு எங்க இருக்குங்கிறதுல இமாம்களுக்கு மத்தியில பெரிய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. நப்சு எங்க இருக்குன்னு சில இமாம்கள் சொல்றாங்க, நப்சு என்பது இது ஒரு கருத்து தான், நப்சு என்பது மனிதனுடைய வயிற்றுக்கும் அவருடைய மர்மஸ்தானத்துக்கும் இடைப்பட்ட இடத்துலதான் இருக்குதான். இது வந்து கல்பு. மனிதனுக்கு வந்து அல்லாஹ் தஆலா இந்த உடல்ல வந்து 5 எனர்ஜியை வச்சிருக்கான், 5 எனர்ஜி எலிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அக்கல் என்ற ஒரு எலிமெண்ட், ஒரு அறிவு. இந்த அறிவுலதான் எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் கொடுக்குறான். அறிவு என்ற ஒரு பெரிய எலிமெண்ட். இரண்டாவது கல்பு என்ற எலிமெண்ட். கல்புன்னா நம்முடைய உள்ளம், நம்முடைய உள்ளம் இது ஒரு எலிமெண்ட். எப்படி வெளியில நீர் நெருப்பு எல்லாம் இருக்குதோ அதே போல மனதுக்குள்ள இருக்கக்கூடிய மனசனுக்குள்ள இரண்டாவது பெரிய சக்தி என்னன்னா, ஆற்றல் என்னன்னா கல்பு தான். அந்த கல்பு இருக்குது, அது நல்லதுதான் நமக்கு சொல்லும். ஆனா நப்சு மிகச்சிருச்சுன்னா கல்புல கரும்புள்ளி வந்துடும், கரும்புள்ளி விழுந்துடும். கரும்புள்ளி விழுந்த பிறகு நல்லது அதனால கிரகிக்க முடியாது. கதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா. எப்ப ஒரு மனிதன் கல்பு வந்து நப்சு அதிகரிச்சு, நப்சுடைய சிந்தனை அதிகரிச்சு கல்பு பாதிக்கப்பட்டிருச்சோ நல்லதை எடுக்கக்கூடிய ஆற்றல் இழந்து போயிடும். அது அழு ஆரம்பத்துல பாவம் செய்யும் போது அழு. ஆனா திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுல கரும்புள்ளி உளுந்து 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 அந்த கல்வே அப்படியே கருத்து போயிடும். அதுக்கப்புறம் எந்த நல்லது சொன்னாலும் கேட்காது. இது இரண்டாவது ஆக்டிவ். மூணாவது ஒரு மனிதனுக்கு இருக்கிறது நப்சு. அது இமேஜினேஷன். அது வந்து தீமையத்தான் அதிகமா சொல்லும், சுகத்தை விரும்பும். அது சுகமா இருக்கிறத மட்டுமே நப்சு விரும்பும். ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், படிக்கவே கூடாது, நிறைய காசு வரணும், என்ன வேலை செஞ்சாலும் நிறைய காசு, கொள்ளையடிக்கலாம், கொள்ளடிக்கலாம், விசாரம் பண்ணலாம், வட்டி வாங்கலாம், என்ன வேணாலும் பண்றா, வாழ்க்கையில ஜாலியா இருக்கா, வாழ்க்கை என்பது ஒரு தடவை தான் அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது சுகத்தை மட்டும்தான் விரும்பும், கட்டுப்படுதலையோ நேர்மையோ அது விரும்பாது. அது எப்பயுமே என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கும், அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படியே நப்சு. இது மூணாவது. நாலாவது நம்ம கூட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வந்து ரூஹ், நம்முடைய உயிர். குர்ஆன் சொல்லும், ரூஹ் என்பது ஒரு கட்டளை நம்ம கூட இருக்குது. அந்த ரூஹ் என்பது இறைவனோடு இணைக்கப்பட்டது. நாலாவது ஆக்டிவேட். அஞ்சாவது எலிமெண்ட்ஸ் கைபுங்கிறது. கைபுங்கிற எலிமெண்ட் இருக்கு, அது மனிதனுடைய தலை உச்சியில இருக்கும், இந்த இடத்துல இருக்கும் கைப். அந்த ஆற்றல் வந்து நெத்தியை கீழே வைக்கிறது தான் உச்சகட்டமான பணிவு. ஒரு மனிதன் நெத்தியை கீழே வைக்கிறது தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச அமல் என்னன்னா சஜிதாதான். அந்த கைப் எங்க இருக்குன்னா அங்கதான் இருக்கும். அது எப்ப ஒரு மனிதனுக்கு ஓபன் ஆகும்னா அது உச்சகட்டமான அமல்களின் மூலமாகத்தான் அது ஓபன் ஆகும். அதான் அதுக்கு பேர் தான் இல்மு தஸ்கியா, இல்மு இஹ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எல்லா நிலையிலும் ஒரு முஃமின் வந்து தன்னுடைய நப்ஸை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும்.
தன்னை பத்தி அவன் யோசிக்கணும். டெய்லி 10 நிமிடங்கள் தனிமையில உட்காந்து நான் எப்படி இருக்கிறேன், எப்படி பேசுறேன், நான் கரெக்டா நடந்துக்கிறேனா, என் தொழுகை கரெக்டா இருக்கா, என் குரான் கரெக்டா இருக்குதா, நான் கரெக்டான வியாபாரம் செய்யறேனா, நான் வட்டி வாங்குறேனா, தப்பு செய்யறேனா, என்னால யாரும் பாதிக்கப்படுறாங்களா, யா அல்லாஹ் அப்படி இருந்தா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சுய பரிசோதனை ஒரு மனிதர் செஞ்சுக்கிட்டே இருந்தா அவனுக்கு நசீபுகளும் ஹிதாயத்துகளும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். எப்ப ஒரு மனிதன் தன்னைத்தானே கவனிக்க மறக்கிறானோ அவன் வீழ்ச்சியை நோக்கி போயிடுவான். இன்னைக்குள்ள உளவியல், சைக்காலஜி, பிலாசபி எல்லாம் முஸ்லீம் அல்லாத மற்ற ஏனைய பெரிய பெரிய மோட்டிவேட்டர், பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் சொல்றதுதான், யூ ஹாவ் டு ஸ்பீக் வித் யுவர் செல்ஃப். நீ ஒன்ன பேசு, நீ ஒன்ன பண்படுத்து, நீ ஒன்ன மேம்படுத்து, அதுதான் வெற்றியின் அடையாளம் அப்படின்னு பெருசா புக்கெல்லாம் எழுதுவாங்க. குர்ஆன் அதுதான் சொல்லுது, நீ ஒன்ன கட்டுப்படுத்த பழகிக்க. எப்ப நீ ஒன்ன கட்டுப்படுத்திட்டியோ உலகத்தை உன்னால கட்டுப்படுத்த முடியும். எப்ப நீ உன்னைய பக்குவப்படுத்திட்டியோ உன்னால உலகத்தை பக்குவப்படுத்த முடியும். அப்ப நீ ஒன்ன சரி செய்துக்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 17வது ஹதீஸ், மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். عن أبي ذر الغفاري رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربه عز وجل أنه قال يا عبادي إني حرمت الظلم على نفسي وجعلته بينكم محرما فلا تظالموا. இந்த ஹதீஸ் இப்படி ஆரம்பிக்குது. عن أبو ذر الغفاري رضي الله عنه அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் இறைவன், மதிப்புமிக்க இறைவன் புறத்திலிருந்து அறிவிக்கும் செய்திகளில் ஒன்றாக குறிப்பிடுகிறார்கள், என் அடியார்களே, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் பேசுறான், என் அடியார்களே, நான் அநீதியை எனக்கு நானே தடை செய்துள்ளேன். நான் அநீதியை எனக்கு நானே தடை செய்துள்ளேன். நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன். அல்லாஹ் சொல்றான், நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன். அவன் முஸ்லிமா இருந்தாலும் சரி, காபிரா இருந்தாலும் சரி, அவன் என்னை ஏற்றுக்கொண்டவனா இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தாலும் சரி, அது மனிதன் மட்டுமல்ல, ஜின்னாக இருந்தாலும் சரி, படைப்புகளாக இருந்தாலும் சரி, ஊர்வன பரப்பன எதுவாக இருந்தாலும் நான் யாருக்கும் அநீதி செய்ய மாட்டேன். தனக்குத்தானே அவன் கட்டளையிட்டுக் கொண்டான், தனக்குத்தானே அவனுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. ஆனா என்ன சொல்றான், நான் அநீதியை எனக்கு நானே தடை செய்துள்ளேன் சொல்லிட்டு சொல்றான், அதை உங்களுக்கும் தடையாக செய்துள்ளேன். நீங்களும் செய்யாதீங்க, நீங்களும் யாருக்கும் அநீதி செய்யாதீங்க. உங்களால யாரையும் பாதிக்கப்படாம பார்த்துக்கங்க, வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். அது உங்க மனைவியா இருக்கலாம், உங்க குழந்தைகளா இருக்கலாம், உங்க உறவுகளா இருக்கலாம், உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரவங்களா இருக்கலாம். யாருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணத்தாலேயோ செயலாலேயோ வார்த்தைகளாலேயோ எதுக்குமே அநீதி செய்யாதீங்க. யாருக்கும் அநீதி செய்யாதீங்க, தப்பு செய்யாதீங்க. அதான் சொல்றான். எனவே ஒருவருக்கொருவர் அநீதி இழைக்காதீர்கள், செய்யாதீங்க. என் அடியார்களே, திரும்ப சொல்றான், நான் நேர்வழி காட்டியவர்கள் தவிர நீங்கள் அனைவரும் வழி தவறியவர்களே. நான் யாருக்கு நேர்வழி கொடுப்போனோ அவர்கள் மட்டும்தான் நேர்வழி அடைய முடியும். நான் நேர்வழி யாருக்கு கொடுக்கலையோ அவர்கள் ஒருபோதும் நேர்வழியை அடைய முடியாது. நான் தான் நேர்வழியை கொடுக்க முடியும். சரி, யாருக்கு நான் கொடுப்பேன்னு ஹதீஸ் விளக்கம் சொல்றேன். ஹதீஸினுடைய விளக்கத்துல இமாம்கள் தஃசீர்கள் விளக்கம் எழுதுறாங்க, அல்லாஹ் யாருக்கு நேர்வழி கொடுப்பான், ஏன் அவருக்கு கொடுக்கல, என்ன முஸ்லீம் ஆகிட்டான், இவருக்கு ஏன் கொடுக்கல, இவருக்கு ஏன் கொடுக்கல, இவர் காபிரா இருக்காரு, இவர் யஹூதியா இருக்காரு, இவர் நஸ்ரானியா இருக்காரு, ஏன் இவங்க எல்லாம் முஸ்லீம் ஆகல, இவர் முஸ்லீம் ஆகாம இவங்க இருக்கும் போது நரகத்துக்கு போனா யார் காரணம், அல்லாஹ் எல்லாத்துக்கும் நேர்வழி கொடுப்பேன்னு சொன்ன பிறகு இவங்க ஆகல அப்படின்னா அல்லாஹ் கொடுக்கல. அப்ப அல்லாஹ் கொடுக்காத ஒரு மனிதன் நரகத்துக்கு எப்படி போவான், அவன் தான் அல்லாஹ் தானே காரணம் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கலாம். என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அப்படி என்னைக்காவது வாழ்க்கையில யோசிச்சிருக்கோமா? யோசிக்கணும். ராமசாமிக்கு, குப்புசாமிக்கு, அகஸ்டினுக்கு, ஜோசப்புக்கு தீன் கிடைக்கலையே, ஏன் கிடைக்கல? அல்லாஹ் தடுத்துட்டான் அவங்கள தீன் ஏற்றுக்கொள்ள கூடாது இல்ல. அல்லாஹ் தீன் கிடைக்கிறதுக்குன்னு ஒரு வழிமுறையை வச்சிருக்கான். ஹிதாயத் கிடைக்கணும்னா ஒரு வழிமுறை வேணும். அந்த வாழ்க்கையை, அந்த லைஃபை, அந்த வாழ்வை யாராவது பின்பற்றினால் மட்டும்தான் ஹிதாயத் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. எல்லாத்துக்கும் ஹிதாயத் காமனா தான் இருக்கும். நம்முடைய அத்தா, அத்தாவுடைய அத்தா, அத்தாவுடைய அத்தா யாரோ ஒருத்தவர் அந்த வேலையை செய்ததனுடைய விளைவு அவருக்கு ஹிதாயத் நசீபு. அந்த ஹிதாயத்தினுடைய நசீபின் காரணமா இன்னைக்கு நான் ஹலீன்னு ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறேன். ஒருவேளை எங்க தாத்தாவோ தாத்தாவுடைய தாத்தாவோ அந்த நலவுகளை செய்யாம இருந்திருந்தா அவருக்கும் அந்த ஹிதாயத் கிடைச்சிருக்காது. ஹிதாயத்துங்கிறது அல்லாஹ் கையில தான் இருக்குது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவன் தான் சொல்றானே,
என் அடியார்களே, நான் நேர்வழி காட்டியவர்களை தவிர நீங்கள் அனைவரும் வழிந்தவர்களே. எல்லாம் வழிந்தவர்கள் தான் போவீங்க, ஹிதாயத் கிடைக்காது. சரி, யாருக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுப்பான்? நான் முன்னாடியே சொன்னேன், 4 பேத்துக்கு தான் கொடுப்பான். ஒண்ணு யாருக்கு? யாருக்கு நம்பிக்கை இருக்குதோ. இறைவன் ஒருவன் இருக்கிறான், ஒருவன் தான், இந்த சிலைகள் எல்லாம் கடவுள் கிடையாது, இறைவன் ஒருவன் தான், நிச்சயமா ஒருவன் தான் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்க யோசிக்க ஆரம்பிச்சா அவனுக்கு ஹிதாயத் நசீபா. இரண்டாவது, யார் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றாங்களோ, யாருக்கும் அநியாயம் செய்யாம, பெரும்பாவங்கள் செய்யாம, அடுத்தவனுடைய வாழ்க்கையினுடைய மோசமான விளைவுகளுக்கு காரணமாகாம, பெரும்பாவங்கள் செய்து அழுச்சாட்டியம் செய்யாத, வரவு மீறாத மனிதர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் வாய்ப்புகளை கொடுப்பான். ஹிதாயத் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. மூன்றாவது, ஃபைண்ட் தி ட்ரூத். யார் உண்மையை தேடணும், உண்மையை தேடினா மட்டும்தான் ஹிதாயத் கிடைக்கும். யாரும் உண்மையை தேடல, இது உண்மையா அப்படின்னு ஒரு தேடுதல் இருந்தா ஹிதாயத்துடைய வாழ்க்கை கிடைக்கும், ஹிதாயத்துடைய நசீபு கிடைக்கும். தேடலன்னா கிடைக்காது. நாலாவது, யாரிடத்தில் அன்பு உள்ளதோ, யாரிடத்தில் இரக்கம் உள்ளதோ, உண்மையான இரக்கம், உண்மையான அன்பு, உண்மையாக உலகத்தை மக்களை நேசிக்கிறது, மரத்தை நேசிக்கிறது, மண்ணை நேசிக்கிறது, புல்லை நேசிக்கிறது, மிருகங்களை நேசிக்கிறது, எல்லாத்தையும் நேசிச்சு இதெல்லாம் இறைவனுடைய படைப்பே அப்படின்னு ஒரு மனிதன் யோசிக்க ஆரம்பிச்சா அவனுக்கு ஒருவேளை ஹிதாயத்து நசீபாகும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஹிதாயத் ஏன் கொடுக்கப்பட்டுச்சு? அபூஜஹலுக்கு ஏன் ஹிதாயத் மறுக்கப்பட்டுச்சு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருக்கும் துஆ செஞ்சாங்களா இல்லையா? 2 பேருக்கும் துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், அபூஜஹலையோ அல்லது உமரையோ தீனுக்கு சாதகமாக கொடு அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அல்லாஹ் அபூஜஹலுக்கு கொடுக்கல, உமருக்கு கொடுத்தான்? காரணம் என்ன? என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? யோசிக்கணும். கிதாபுகள்ல இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவங்க அஹத் அஹத்னு சொல்லி அல்லாஹ் ஒருவன் தான் சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கத்து காப்பீர்கள் அந்த சுடு மணல்ல மல்லாக்க படுக்க போட்டு பெரிய பாறாங்கல்ல தூக்கி நெஞ்சில வச்சு, நீ யார கும்பிடுற, நீ ஒரு அடிமை, அடிமை நீ இறைவனை மாத்துவியா அப்படின்னு சொல்லி அவங்களை அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. 2 பேருமே இந்த பக்கத்து வர்றாங்க. யாரு? அபூஜஹலும் வர்றாரு, உமரும் வர்றாங்க. 2 பேரும் நடந்து வர்றாங்க. அபூஜஹல் என்ன செய்யறான்? பார்த்த உடனே நேரா பக்கத்துல போறான். உமர் எல்லாம் பக்கத்துல வரல, மலை மேல நிக்கிறாங்க, உச்சியில இருந்து பாக்குறாங்க. எவ்வளவு பெரிய விளக்கம் பாருங்க. அபூஜஹல் நடந்து வர்றான், கேக்குறான், சைபாட்ட கேக்குறான், என்னப்பா ஏன்பா அடிக்கிற அவரை? கேளு அபூஜஹல், இவர் என்னமோ முஹம்மது கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை பின்பற்றேன்னு சொல்றான், இந்த பிலால் கருப்பு அடிமை அப்படின்னு சொல்லி, அதனாலதான் அவரை கொடுமைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி மல்லாக்கப்படுத்து பெரிய பாறாங்கலத்துக்கு நெஞ்சு வச்சிருவான். அந்த நிலையை யோசிச்சு பாருங்க. புது மணல்ல அஹத் அஹத்னு கத்துவார். அவர் இறைவன் ஒருவன் தான், இறைவன் ஒருவன் தான் பேசுவார். பேசும்போது அபூஜஹல் சாட்டையை வாங்கி தமால் அடிப்பான். அந்த நிலையில அடிப்பான். அந்த கல்லு மேல வச்சிருக்கும் போது சாட்டையை வாங்கி என்ன செய்வான்? அடிப்பான். அதுக்கு ஹிதாயத் மறுக்கப்பட்டது. எப்ப ஒரு மனிதன்கிட்ட அன்பு இல்லையோ, நேசம் இல்லையோ, இரக்கம் இல்லையோ, அவன் நிச்சயமா ஹிதாயத்துக்கு தகுதியாக மாட்டான். எவ்வளவு பெரிய அல்லாஹ் எப்படி எல்லாம் பாக்குறான் பாருங்க, எப்படி எல்லாம் பாக்குறான். ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்துங்கிறது சாதாரணம் இல்ல, நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். அதெல்லாம் அல்லாஹ் உற்று பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு மனிதனை. நேற்று கூட படிச்சோம், இன்னக லபில் மிர்சாத். அல்லாஹ் எப்படி பாக்குறான் ஒரு மனிதனை அப்படின்னா, ஒரு அம்பு வேடன் ஒரு மான குறி வச்சு அப்படியே அம்பை இழுத்து நிக்கிறான் அப்படியே. அப்ப அவன் அந்த மானை எப்படி பார்ப்பான்? குறி பார்த்துட்டு நிப்பான்ல, அதை விட அதிகமாக ஒரு மனிதனை அல்லாஹ் கவனித்துக் கொண்டே இருக்கிறான். இன்னக லபில் மிர்சாத் அல்லாஹ் சொல்றான். இத பார்த்து அபூஜஹல் வாங்கி அடிக்கிறான். அடிச்சு பயமூடுன்னு அடிக்கிறான். அது சொல்லாதங்கிறான். அங்கிருந்து உமர் ரலியல்லாஹு நிக்கிறாங்க. நடந்து போனவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த அடிமை என்ன தப்பு செஞ்சாரு, ஏன் எல்லாரும் சேர்ந்து அவரை இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க? தப்பு இல்லையா, பாவம் இல்லையா, ஒரு மனிதன் இல்லையா அப்படின்னு யோசிக்கிறார். அவ்வளவுதான். தடுக்கல, ஏன்னு கேட்கல, சண்டை போடல, ஒண்ணுமே செய்யல. என்ன செஞ்சாரு? எட்டிருந்து யோசிச்சார், என்ன இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சாருல. இந்த நினைப்புக்கு தான் ஹிதாயத் அவருக்கு. இந்த நினைப்புக்கு தான் ஹிதாயத்து. அந்த நேரத்தில் அவர் நினைச்சு நடந்து போவாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு வேகமா வருவாங்க, கையில காசு எடுத்துட்டு வருவாங்க. நான் இவரை விலைக்கு வாங்குறேன்னு சொல்லுவாங்க. 2 மடங்கு விலை சொல்லுவார் ஷைபா. அந்த நேரத்துல 2 மடங்கு விலை. அவ்வளவு பணத்தையும் கொடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு பிலால் ரலியல்லாஹு வாங்கி உரிமை விடுவாங்க அந்த நேரத்துல. இதெல்லாம் நம்முடைய வரலாறுகள். இந்த வரலாறுகள் மிக முக்கியமானது.
சமூகத்தை பத்தி, மக்களை பத்தி, சமுதாயத்தை பத்தி நம்ம கவலைப்படணும், நம்ம யோசிக்கணும். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம வீடு உண்டு, நம்ம ஜாலியா இருப்போம், 4 பிள்ளைய கத்துக்குவோம், கார் வாங்குவோம், வீடு வாங்குவோம், இப்படியே வாழ்க்கையை நகர்த்தி போயிடக்கூடாது. நம்ம ஊரை பத்தி, நம்ம மண்ணை பத்தி, நம்ம மக்களை பத்தி, நம்ம இளைஞர்களை பத்தி, நம்முடைய வருங்கால சந்ததிகளை பத்தி, நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் எப்படி டெவலப் ஆகணும், நம்ம ஊர்ல கல்லூரிகள் எப்படி உருவாகணும், மதரசாக்கள் எப்படி டெவலப் ஆகணும், பெண்களுக்கு எப்படி தீன் கிடைக்கணும், வாலிபர்களுக்கு எப்படி தீன் கிடைக்கணும், அதற்கு நான் என்ன செய்ய போறேன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு நசீபை கொடு, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு, அந்த வேலையை நான் செய்யறேன், எனக்கு நசீபை கொடுன்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். கேட்டாதான் கிடைக்கும். நேற்றே படிச்சோம், கேட்டாதான் கொடுப்பான். அல்லான்னு கூப்பிட்டாதான் என்னன்னு கேட்பான். நம்ம பாடு சும்மா மல்லாக்கப்படுத்திட்டு பேன் ஓடுறதே பாத்துக்கிட்டு ஒண்ணும் கிடைக்காது. அவன் கூப்பிடணும், அவனை அடிக்கடி என்ன செய்யணும், கூப்பிடணும். அப்ப நான் தான் நேர்வழி காட்டியவன், தவிர நீங்கள் அனைவரும் வலிதவர்கள். திரும்ப சொல்றான், எனவே என்னிடம் நேர்வழியை கேளுங்கள்ங்கிறான். என்ன சொல்றான் அல்லாஹ்? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். சூரத்துல் ஃபாத்திஹால ஓதுறோம்ல, சூரத்துல் ஃபாத்திஹாங்கிறது அல்லாஹ்வும் மனிதனும் பேசுறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் பேசுறான். அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் அல்லாஹ் பேசிட்டான். இப்ப நம்ம பேசுறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை கொடு. அல்லாஹ் சொல்றான், நேர்வழியை கேளுங்கள், நான் உங்களுக்கு நேர்வழியை காட்டுவேன். என் அடியார்களே, நான் உணவளித்தவர்களை தவிர நீங்கள் அனைவரும் பசியுடன் இருப்பவர்களே, எனவே என்னிடம் உணவை கேளுங்கள். அல்லாஹ் கேட்க சொல்றான், கேளுன்னு சொல்றான் அல்லாஹ், கேளு, நான் உங்களுக்கு உணவளிப்பேன். என் அடியார்களே, நான் ஆடை அணிவித்தவர்களை தவிர நீங்கள் அனைவரும் ஆடையின்றி இருப்பவர்களே, எனவே என்னிடம் ஆடையை கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆடையை அணிவிப்பேன். என் அடியார்களே, நீங்கள் இரவிலும் பகலிலும் பாவம் செய்கிறீர்கள். அல்லாஹ்வே சொல்றான், அடியார்களே நீங்கள் இரவிலும் பகலிலும் பாவம் செய்கிறீர்கள், நான் பாவங்களை அனைத்தையும் மன்னிக்கிறேன், எனவே என்னிடம் மன்னிப்பு கோருங்கள், மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் மன்னிப்பு கேளுங்கிறான், நான் உங்களை மன்னிப்பேன். அற்புதமான ஹதீஸ். என் அடியார்களே, நீங்கள் எனக்கு தீங்கு விளைவிக்கும் அளவுக்கு சக்தி அடைய மாட்டீர்கள், என்னை உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இந்த காப்பீர்கள் குப்பார்கள் எல்லாம் சேர்ந்து அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், அப்படி பண்றோம், அந்த தெய்வத்தை கும்பிடுறோம், இந்த தெய்வத்துக்கு அதை பண்றோம், என்னென்னமோ செய்வாங்க. நீ கவலையே படாதுங்க, என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதை சொல்றான், என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியும். எனக்கு நீங்கள் தீங்கு விளைவிக்கும் அளவுக்கு சக்தி அடைய மாட்டீர்கள், உங்களுக்கு சக்தியும் கிடையாது, அதனால் எனக்கு தீங்கு செய்ய முடியாது. எனக்கு நன்மை விளைவிக்கும் அளவுக்கும் சக்தி அடைய, எனக்கு நன்மையும் நீங்க செய்ய முடியாது. நான் தொழுகிறதுனால அல்லாஹ்வுக்கு சக்தி கூடியிருது அப்படிலாம் கிடையாது. நான் தானம் தர்மம் செய்யறதுனால நான் உட்கார்ந்து மாங்குன்னு 1 மணி நேரம் தொழுகிறதுனால அல்லாஹ்வுக்கு எதுவும் கூடிடுமா? ஒண்ணுமே கூடாது. அவனே சொல்றான், நீ என்னைய ஒன்னும் பண்ணவும் முடியாது, நீ நல்லது பண்றதுனால எனக்கு ஒன்னும் கிடைக்க போறதும் இல்லை. இதுதான் ஹதீஸ் குதுசி. அவனையே பேசுறான், அவனையே நம்மள்கிட்ட பேசுறான். எனக்கு நன்மை விளைவிக்கும் அளவுக்கு நீ சக்தி அடைய மாட்டீர்கள், அதனால் எனக்கு நன்மை செய்ய முடியாது. என் அடியார்களே, உங்களில் முதலாமவரும், உங்களில் உலகத்துல படைக்கப்பட்ட முதல் நபரும், உங்களில் கடைசியானவரும், இந்த உலகத்துல சைனாவில தான் கடைசி மனுஷன் பிறப்பான், அவனும் மனிதர்களும் ஜின்களும் நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்களில் மிகவும் இரையச்சம் உள்ள ஒரு மனிதனின் இதயத்தை போல இரையச்சம் உடையவர்களாக ஆகிவிட்டாலும் அது என் ஆட்சியில் எதையும் சிறிதளவும் அதிகரிக்காது. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை தொழுது இரவு பகலாக திக்ர் செஞ்சு இரவு பகலாக நன்மை செஞ்சு என்ன செஞ்சாலும் எல்லாருமே சேர்ந்து பண்ணாலும் என் ஆட்சி அதிகாரத்தில் உங்களுடைய அமல் ஒரு புள்ளியை கூட நகர்த்தாது, அதிகரிக்காது. அல்லாஹ் சொல்றான், அதிகரிக்காது. அது என் ஆட்சியில் எதையும் சிறிதளவும் அதிகரிக்காது. என் அடியார்களே, உங்களில் முதலாமவரும் உங்களில் கடைசியானவரும் மனிதர்களும் ஜின்களும் அனைவரும் உங்களில் மிகவும் தீயம் இதய கொண்ட ஒரு மனிதரை போல ஆகிவிட்டாலும் அது என் ஆட்சியில் எதையும் சிறிதளவும் குறைக்காது. நீங்க எல்லாரும் சேர்ந்து தப்பு செஞ்சு ஒன்று கூடி இறைவனை அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் நீங்க பேசினாலும் நீங்க உங்களால எனக்கு எதையும் பண்ண முடியாது. அல்லாஹ் சொல்றேன், எதையும் நீங்க பண்ண முடியாது. என் அடியார்களே, அதே போல அல்லாஹ் சொல்றான், என் அடியார்களே, உங்களில் முதலாமவரும் உங்களில் கடைசியானவரும் மனிதர்களும் ஜின்களும் அனைவரும் ஒரே இடத்தில் நின்று என்னிடம் கேட்டாலும்
நான் ஒவ்வொருவருக்கும் அவர் கேட்டதை கொடுத்தாலும் ஒரு ஊசியின் கடலில் நுழைத்தால் அந்த கடல் நீர் அளவு குறையுமே, அந்த குறையும் கூட என்னுடைய ஆட்சி அதிகாரத்தை ஏற்படாது. எல்லாரும் ஏன் தனித்தனியா அல்லாட்ட கேட்கறீங்க? இப்ப நான் கேட்கிறேன், ஹாஜியாரும் கேட்கிறாங்க, இவருக்கு எல்லாம் கேட்கிறோம், எல்லாரும் கேட்டு அல்லாஹ் கொடுக்கிறான். கொடுத்த பிறகு அவனுடைய கஜானால குறையுமான குறைவு இருக்காது. எல்லாத்துக்கும் நான் கொடுத்தாலும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன், அந்த கஜானால குறையாது. அதனால எனக்கு குறைவு இருக்கு நினைக்காத, நான் எவ்வளவு வேணாலும் கொடுத்தேன் உனக்கு, நீ கேளு என்கிட்ட அப்படிங்களா? என் அடியார்களே, இவை யாவும் உங்கள் செயல்களே. இது எல்லாமே நீ செய்யற ஒரு செயல் தான், அவ்வளவுதான். நான் சொல்றேன், நீ செய்ய, அவ்வளவுதான். அவைகளை உங்களுக்காக நான் கணக்கிட்டு பின்னர் அதற்கான கூலியை உங்களுக்கு நான் வழங்குகிறேன். எனவே எவர் நன்மையை காண்கிறாரோ அவர் அல்லாஹ்வை புகழட்டும். யார் நன்மையை ஆற்றாவது நன்மையை பார்த்தா அல்லாஹ்வை புகழுங்க. எவர் அந்த அல்லாததை காண்கிறாரோ அவர் தன்னை தவிர வேற எவரையும் நிந்திக்க வேண்டாம். வாழ்க்கையில ஓன் தவறுதானே தவிர மற்றவங்க தவறு கிடையாது. லைஃப்ல நீ தவறு செய்ததுனால மாட்டிக்கிட்டே தவிர அடுத்தவரை குறை சொல்லாத. உன் தவறுக்கு நீதான் பொறுப்பு, உன் வெற்றிக்கு நான் பொறுப்பு, ஆனா உன் தவறுக்கு நீதான் பொறுப்பு. நான் உன்னை தவறு செய்யும்படி ஏவ மாட்டேன், உன்னை நன்மையின் பக்கம் தான் அழைப்பேன். ஆனா நீ உன் செயல்களின் காரணமாக, எண்ணங்களின் காரணமாக நீ தப்பு செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு காரணம் நீதானே தவிர யாரையும் குறை சொல்லாத. எங்க அத்தா, எங்க அம்மா, எங்க அண்ணன், என் பக்கத்து வீட்டுக்காரவங்க யாரையும் குறை சொல்லாத. உன் தவற்றிற்கு நீதான் பதில் சொல்ல வேண்டும், உன் நன்மைக்கும் நீதான் நன்மையை அடைய வேண்டும் அப்படின்னு ஹதீஸ மாஷா அல்லாஹ் அற்புதமாக அல்லாஹ் பேசி முடிக்கிறான். அதனால இந்த ஹதீஸினுடைய பாடங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை கொடுக்கும். குர்ஆன் ஒரு முறை, ஹதீஸ் அப்படிங்கிற ஒரு முறை. உலகத்துல எந்த மதமும் எந்த மார்க்கமும் எந்த தலைவர்களுக்கும் இப்படிப்பட்ட கட்டமைப்புகள் இஸ்லாத்துல கிடையாது, எந்த மார்க்கத்திலையும் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, எதை எடுத்து படிச்சு பாருங்க. இப்படி ஒரு சிஸ்டம், இப்படி ஒரு ஹதீஸினுடைய கலை, குர்ஆனுடைய தஃப்சீருடைய கலை, ஃபிக்ஹுடைய கலை எல்லாம் கிடையவே கிடையாது. மனிதர்கள் நாம அதை இலகுவாக புரிந்துக்க முயற்சிக்கணும். அல்லாஹ் தஆலா அந்த நசீபை எனக்கும் கொடுக்கணும், உங்களுக்கும் கொடுக்கணும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. تبارك يا ذا الجلال والإكرام. حينا بالسلام برحمتك يا أرحم الراحمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار وادخلنا الجنة برحمتك يا أرحم الراحمين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ربنا لا تؤاخذنا إن نسينا واخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.